எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு வாங்க நம்ம ரிலாக்ஸாக பேசலாம். எதை பற்றினா முட்டி வலியை பற்றி நம்ம பேச போகிறோம். முட்டிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு முக்கியமான ஜாயிண்ட்டு. 2 கால்லையும் முட்டி. தமிழில் கூட சில பேர் அப்படி சும்மா தமாசை சொல்லுவாங்க, முட்டி செத்து போச்சு அப்படின்னு. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டி பலமாக இருந்தால் தான் ஒருத்தங்களால் நின்று நடக்க முடியும் இல்லையா? பொதுவாக வயசானவங்களுக்கு தான் அந்த காலத்தில் முட்டி பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வருது. இதற்கு காரணம் சாப்பாட்டு முறை சரி கிடையாது. உடம்புக்கு தேவையான கால்சியம், வைட்டமின் டி, மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் குறைவாக இருக்கனால தான் முட்டி வலி அடிக்கடி வருது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நின்று வேலை பார்ப்பாங்க, நிற்பாங்க, ஒரு பிரச்சனை வரல. ஆனால் வயசானா வரும், ஏன்னா பலம் குறையனால. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் குறைவாக இருக்கனால, நேச்சுரலாகவே சாப்பாடு சரியில்லாமல் சத்துக்கள் உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நின்னாலே எனக்கு முட்டி வலி வந்துடுது டாக்டர்ன்ட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்னோடய பேஷண்ட்ஸும் என்கிட்ட சொல்கிறாங்க. பொதுவாக நான் சொன்ன மாதிரி கால்சியம், வைட்டமின் டி. பொதுவாக உடம்புல வைட்டமின் டி சத்து ரொம்ப முக்கியம். அது நம்ம சன்லைட் இருக்கு இல்லையா, சூரிய வெளிச்சத்தில் இயற்கையிலே நம்ம ஸ்கின்னில் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த வைட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் கால்சியம் எலும்பில் சேரும். அது ரொம்ப முக்கியம். இது போக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ்லாம் வரும்போது கால்சியம் ரீப்ளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா முட்டி வலி அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன முட்டி வலி நீங்கள் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். தொடர்ச்சியாக நிற்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா முக்கியமாக தாய்மார்கள்லாம் சமையல் கட்டில் தொடர்ச்சியாக ஒரு நாள் ஃபுல்லாக நின்று வேலை பார்ப்பாங்க. ஒரு சேர் போட்டுக்கோங்க சமையல் கட்டில். அப்பப்போ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து வேலை பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா மாடிப்படி அதிகம் ஏறுறது, அப்புறம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வேலை பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். நம்ம வயசு ஆக ஆக ஒரு கார் வாங்குறீங்க, புது காரு. ஆரம்பத்தில் நல்லா இருக்கும்போது நல்லா பயங்கரமாக எங்கே வேணாலும் லாங் டிரைவிங்லாம் எடுத்துகிட்டே போகலாம். காருக்கு வயசு ஆக 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 அது மக்கர் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். காரே அப்படின்னா நம்ம உடம்பு நம்ம கூடயே இருக்கிறது இல்லையா? 20 வயசில் 30 வயசில் பார்த்த வேலைகளை 40 வயசு மேலே பார்க்க ஆரம்பிக்கிறதாங்க பிரச்சனை. சரிங்களா? அதனால் 40 வயசு ஆகிட்டாலும் அதுக்காக நம்ம அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். உடம்புல பார்த்திங்கன்னா வலிங்கிறது ஒரு இண்டிகேஷன் மாதிரி. உடம்புல நம்ம ஓவராக ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போதோ ஏதாவது பிரச்சனை வரும்போதோ வலி நமக்கு வரும். அப்போ வலி வருதுன்னா அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணுமே தவிர வலியை பொறுத்துக்கிட்டு கண்டினியூஸ் அந்த வேலையை பார்க்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக நிற்கிறது, நடக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன தான் டாக்டர் தீர்வுன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வலி அதிகமாக இருக்கும்போது வலி மாத்திரை எடுத்துக்கலாம். ஆனால் அதுவே கண்டினியூஸாக பண்ணக்கூடாது. ஏன்னா வலி மாத்திரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமக்கில் பெரிய பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் வீட்டில் கொஞ்சம் சுடுதண்ணி உத்தரம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகும். இது போக பார்த்திங்கன்னா நம்ம தன் கையே தனக்கு உதவி நான் சொன்ன மாதிரி அப்பப்போ அப்படி உட்காந்துட்டு கையில் ஏதாவது ஆயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2 கையோட அந்த இது இருக்கு இல்லையா, கட்டை விரல், அதை வச்சு முக்கியமாக சில பேருக்கு இந்த இடத்துல தான் வலி இருக்கும், சில பேருக்கு சுற்றி கூட இருக்கலாம். எங்கெங்கே வலி இருக்கோ அந்த கையை வச்சு ரவுண்டாக அப்படி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி கொடுங்க. அப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு பண்ணிக்கலாம், க்ரீம் போட்டு பண்ணிக்கலாம். இது டெம்பரரி, அதாவது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான். பெர்மனெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு பக்கத்தில் ஏதாவது கிளினிக் இருந்தால் எண்முறை மருத்துவர்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரப்பி மருத்துவமை பண்ணுங்கள். அதில் மிஷின் இருக்குது, அப்புறம் கரண்ட் பிடிக்கிறது. இதெல்லாம் கரண்ட் பிடின்னு சொல்லிட்டு பயந்துறாங்க. கரண்ட் கிடையாது, அது ஒரு வைப்ரேஷன் மாதிரி. அவங்க கொஞ்சம் அந்த இடத்துல மசாஜ் பண்ணி விடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் வைப்ரேஷன் மாதிரி பண்ணி விடுவாங்க. அப்புறம் சில வேவ்ஸ் இருக்குது, ஷார்ட் வேவ்ஸு, அப்புறம் இன்ஃப்ராரெட் ரேஸு, இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது வலி கொஞ்சம் குறையும். அது போக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிற்சிகள். முட்டி வலிக்கு தேவையான பயிற்சிகள் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூட சேர்ந்து பார்த்துட்டு அந்த பயிற்சிகளை தினமும் காலையிலையோ சாயங்காலமோ எப்பப்போ டைம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. அதுவும் சரியாயிடும். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. உங்களுடைய முட்டி வலி சரியாவதற்கான பயிற்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். முதலில் கால் பாதத்தை மேலும் கீழுமாக அசைக்கவும். பின்பு ஒரு டவலை எடுத்து முட்டிக்கு அடியில் வைத்துக்கொண்டு முட்டியால் டவலை நன்றாக பிரஸ் செய்யவும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு பின்பு விடவும். இதே மாதிரி தொடர்ந்து 5லிருந்து 10 தடவை பண்ணவும். ஒவ்வொரு பயிற்சியும் 5லிருந்து 10 தடவை, மேக்சிமம் 20 டைம்ஸ் பண்ணலாம். பின்பு காலை முட்டியை நீட்டமாக வைத்துக்கொண்டு மேலே தூக்கி 5 செகண்ட்ஸ் வைத்துக்கொண்டு பின்பு கீழே இறக்கவும். இதே மாதிரி தொடர்ந்து 5லிருந்து ஒரு 10 தடவை நீங்க பண்ணலாம். எல்லா பயிற்சியும் 5 தொடங்கி மேக்சிமம் 20, அதாவது 20 தடவை பண்ணலாம். கால் முட்டியை மெதுவாக மடக்கி நீட்டவும். மிகவும் மெதுவாக இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். இந்த படத்தில் உள்ளவாறு அந்த நபர் பண்ணுவது மாதிரி பண்ண வேண்டும். கால் முட்டியை மெதுவாக மடித்து பிறகு மெதுவாக இன்னும் இழுத்து பிறகு மெதுவாக நீட்ட வேண்டும்.
இது முக்கியமான பயிற்சி. பொதுவாக அந்த முட்டி வலி பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல வைட்டமின் டி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது கம்மியாக இருக்க பட்சத்தில் டாக்டரை பார்த்து அதற்கான மருந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தினமும் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் காலை வெயிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் எடுத்திங்கன்னா கால்சியம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. இது போக சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா தினமும் கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. உடம்போட வெயிட்னால் நம்மளுக்கு முட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அதற்காக முட்டி வலி இருக்கும்போதே நான் வாக்கிங் போய் உடம்பை குறைக்கிறேன்னு போனால் முட்டி வலி இன்னும் அதிகமாகும். அதனால் முதல்ல ஃபிசியோதெரப்பி மருத்துவம் பண்ணி முட்டி வலியை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.